Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 8. கேள்வி 1. தானியேலுக்கு இரண்டாம் தரிசனம் எந்த வருஷத்திலே காண்பிக்கப்பட்டது? பதில் பெல்சாட்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில். கேள்வி 2. தானியேல் தரிசனம் கண்டபோது இருந்த இடம் எது? பதில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனை. கேள்வி 3. தானியேல் சூசான் அரண்மனையில் எங்கு இருந்ததாக தரிசனத்திலே கண்டான்? பதில் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில். கேள்வி 4. தானியேல் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எது ஆற்றுக்கு முன்பாக நின்றது? பதில் 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா. கேள்வி 5. 2 கொம்புகள் எப்படிப்பட்டவையாக இருந்தது? பதில் உயர்ந்தவைகளாயும் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. கேள்வி 6. எது பிந்தி முளைத்தெழும்பிற்று? பதில் உயர்ந்த கொம்பு. கேள்வி 7. ஆட்டுக்கடா எங்கு பாய்கிறதை தானியேல் கண்டான்? பதில் மேற்கும் வடக்கும் தெற்கும். கேள்வி 8. ஆட்டுக்கடா முன்னே எது நிற்க கூடாது இருந்தது? பதில் ஒரு மிருகமும். கேள்வி 9. தன் இஷ்டப்படி செய்து வல்லமை கொண்டது எது? பதில் ஆட்டுக்கடா. கேள்வி 10. மேற்கிலிருந்து எது நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது? பதில் வெள்ளாட்டுக்கடா. கேள்வி 11. வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே என்ன இருந்தது? பதில் விசேஷித்த ஒரு கொம்பு. கேள்வி 12. வெள்ளாட்டுக்கடா எங்கு வந்தது? பதில் 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும். கேள்வி 13. வெள்ளாட்டுக்கடா எப்படி ஆட்டுக்கடாவுக்கு எதிராக பாய்ந்தது? பதில் தன் பலத்தின் உக்கிரத்தோடு. கேள்வி 14. எது கடுங்கோபம் கொண்டு ஆட்டுக்கடாவை முட்டியது? பதில் வெள்ளாட்டுக்கடா. கேள்வி 15. வெள்ளாட்டுக்கடா எதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது? பதில் ஆட்டுக்கடா. கேள்வி 16. எது தரையிலே தள்ளி மிதித்து போட்டது? பதில் வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவை. கேள்வி 17. எது வெள்ளாட்டுக்கடாவின் முன் நிற்க பலம் இல்லாமல் இருந்தது? பதில் ஆட்டுக்கடா. கேள்வி 18. வெள்ளாட்டுக்கடாக்கு எது இருந்தது? பதில் மிகுதியும் வல்லமை. கேள்வி 19. எது பலம் கொண்டிருக்கையில் பெரிய கொம்பு முறிந்து போயிற்று?
பதில் வெள்ளாட்டுக்கடா. கேள்வி 20. பெரிய கொம்புக்கு பதிலாக எது முளைத்தெழும்பினது? பதில் ஆகாயத்தில் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.